அனைவருக்கும் வணக்கம். என் மனைவிக்கு ஷாப்பிங் என்றால் கொள்ளை பிரியம். ஒரு தீபாவளி முதல் நாள் அவளை ஷாப்பிங் கூட்டி சென்றபோது அவள் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடைக்குள் நுழைந்ததுமே அவளது முகம் வெளிரி போனது. நான் கடைக்காரனை பார்த்தேன். அவன் ஒரு இளைஞன். என் மனைவி உடனடியாக பயந்து போய் வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். நான் கவிதாவுடன் அந்த வளையல் கடைக்குள் அடியெடுத்து வைத்ததும் எனக்கு மூச்சு முட்டுகிறது, இங்கிருந்து கிளம்பலாம் என்று பதற்றத்துடன் சொன்னாள். நான் ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்தேன். வளையல்களை வாங்காமல் எப்படி திரும்பி போவது என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, எனக்கு பிடிக்கவில்லை, நேரமாகிவிட்டது, அத்தை மாமா வீட்டில் தனியாக இருப்பார்கள் என்றாள். அவளின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். என் பெற்றோர் மேல் அவளுக்கு இவ்வளவு அக்கறை இருந்ததே இல்லை. இன்று திடீரென்று அவர்களை பற்றி அவளுக்கு என்ன கவலை என்று எனக்கு புரியவில்லை. அதே கடையில் லேசான ஊதா நிற வளையல்கள் என் கண்ணில் பட்டன. அந்த நிறத்தை தான் நாங்கள் சந்தை முழுவதும் தேடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் இதுவரை கிடைக்கவில்லை. நான், கவிதா, இதோ பார், உன் உடை நிறத்திற்கு ஏற்ற வளையல்கள் இங்கே இருக்கின்றன, 2 நிமிடத்தில் உன் கை அளவை சொல்லி வாங்கிக்கொள் என்றேன். ஆனால் அவளோ என் பேச்சை கேட்கவில்லை. தினேஷ், எனக்கு இப்போது அந்த வளையல்கள் வேண்டாம், உனக்கு புரியவில்லையா, எனக்கு மூச்சு முட்டுகிறது என்றாள். அதன் பிறகு அவள் அதிக நேரம் அங்கு நிற்கவில்லை, திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். கடைக்கார இளைஞன் ஆச்சரியமாக நாங்கள் திரும்பி போவதை பார்த்து, அண்ணா, அக்காவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி திரும்பிவிட்டேன். என் மனைவி மீது எனக்கு கோபம் வந்தது. மாலையிலிருந்து அவளது ஷாப்பிங் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தவள், நான் அவளை ஷாப்பிங்கிற்கு கூட்டி வந்தபோது எதுவும் வாங்காமலேயே திரும்பி வந்து விட்டாள். நாங்கள் ஏற்கனவே 8-9 கடைகளை சுற்றி பார்த்தோம். எல்லா இடத்திலும் நான் கவிதாவை வேறு நிற வளையல்கள் வாங்கி கொள்ளும்படி புரிய வைத்தேன். ஆனால் அவளோ தன் உடைக்கு ஏற்ற அதே நிறம்தான் வேண்டுமென்று அடம்பிடித்தாள். இப்போது அதே நிறம் கிடைத்த பிறகு வாங்க மறுத்துவிட்டாள். இது எனக்கு சுத்தமாக புரியவும் இல்லை. நாங்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தோம். ஷாப்பிங் முடிந்த பிறகு வெளியே சாப்பிடப் போவதாக திட்டமும் இருந்தது. நான் கவிதாவை பார்க்க அவள் பேசாமல் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். நான் காரணம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு அமைதியாகிவிட்டேன். அவள் தானாகவே சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுவாள் என்று. வீட்டுக்கு வந்ததுமே குழந்தைகள் எங்களுக்காக காத்திருந்தனர். வழக்கமாக நாங்கள் வெளியில் இருந்து திரும்பி வந்ததுமே கவிதா முதலில் குழந்தைகளை பார்ப்பாள். ஆனால் இந்த முறை அவள் நேராக தன் அறைக்குள்ளேயே சென்று விட்டாள். அவளது இந்த அமைதியும் அவளது மனநிலையும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. குழந்தைகளுக்கு அவர்களது பொருட்களை கொடுத்த பிறகு நான் அறைக்குள் சென்றேன். அப்போது அவள் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். அவள் மீது எனக்கு இருந்த கோபம் எல்லாமே மறந்துவிட்டது. அவளது நிலைமையை பார்த்த நான் கவலைப்பட்டேன். கவிதா, எழுந்திரு, என்னை பார் என்று நான் 2-3 முறை அவளை எழுப்ப முயற்சியும் செய்தேன். ஆனால் அவளோ படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள். நான் அருகில் சென்று மீண்டும் அவளை எழுப்ப முயற்சி செய்தேன். அப்பொழுது அவள் மெதுவாக, தினேஷ், எனக்கு தலை வலிப்பது போல் இருக்கிறது, தயவுசெய்து சிறிது நேரம் என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்றாள். நான், சரி, நான் போகிறேன், ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லு. அந்த கடைக்குள் போனதுமே ஏன் உன் முகம் மாறி போனது, திடீரென ஏன் அமைதியாகிவிட்டாய் என்று நான் கேட்டேன். அவள் பதில் சொன்னாள், ஒன்றுமில்லை, அங்கு கூட்டம் இருந்தது, தீபாவளி இல்லையா, நிறைய பேர், சத்தம் போக்குவரத்து எல்லாம் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதனால்தான் திரும்பி வந்துவிட்டேன். பெரிய விஷயமில்லை, கவலைப்படாதீர்கள், காலைக்குள் சரியாகி விடுவேன் என்று சொல்லிவிட்டு கவிதா மீண்டும் போர்வையை போர்த்தி கொண்டாள். நான் ஆச்சரியமாக நின்று அவளை பார்த்தேன். அவள் சொன்ன வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் என் மனமோ ஏற்றுக்கொள்ளவில்லை. என் மனதுக்குள் ஒரு குரல் நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது என்று சொன்னது. அந்த தீபாவளி என் வாழ்க்கையின் மிகவும் வினோதமான தீபாவளி. ஏனென்றால் கவிதாவிற்கும் எனக்கும் திருமணமாகி 13-14 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த வருடங்களில் நாங்கள் எப்போதும் இவ்வளவு வினோதமாக தீபாவளியை கழித்தது கிடையாது. அம்மாவும் கவலையுடன், தினேஷ், கவிதாவுக்கு உடம்பு சரியில்லையா, வீட்டுக்கு வந்ததிலிருந்தே அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிறாள், நீங்கள் இருவருமே சண்டை போட்டீர்களா என்று கேட்டார்கள். நானோ மறுப்பாக தலையசைத்து, இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கவிதாவுக்கு களைப்பாக உள்ளது, அதனால்தான் அறைக்குள் போய் படுத்திருக்கிறாள், கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும் என்றேன். அம்மா அமைதியாகிவிட்டார்கள். குழந்தைகளும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் அருகில் அமர்ந்து விளையாட ஆரம்பித்தேன்.
2-3 மணி நேரம் கடந்துவிட்டது. ஆனால் கவிதா அறையிலிருந்து வெளியே வரவில்லை. நான் அறைக்குள் சென்று பார்க்க அவள் எதிரில் இருந்த சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்று மென்மையாக கேட்டேன், என்ன விஷயம்? ரொம்ப கவலையாக இருக்கிறாய். என்ன நடந்தாலும் என்னிடம் சொல் என்றேன். அதற்குள் அவள், நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் நீ என்னை மன்னிப்பாயா என்று கேட்டாள். நான் ஆச்சரியமாக என் மனைவியை பார்த்தேன். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தது போல இருந்தாள். அப்படி என்ன விஷயம்? ஏன் உன்னை மன்னிக்க மாட்டேன்? நீ என் மனைவி இல்லையா? நீ என்ன தவறு செய்தாய் என்றேன். எனக்கு அவள் மீது சிறிதாக கோபம் வர ஆரம்பித்தது. என்ன விஷயம் என்று அவள் எனக்கு சொல்ல விரும்பவில்லை. எனக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. அவள் என் பக்கம் வெறித்த பார்வையோடு பார்த்தாள். பிறகு பக்கத்து மேஜை மேல் இருந்த தண்ணீரை திறந்து ஜக்கை கீழே எறிந்து உடைத்தாள். அவளது இந்த காட்சியை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன சொல்வதென்றே புரியவில்லை. சத்தம் கேட்டு அம்மா, அப்பா, குழந்தைகளுமே அறைக்குள் வந்தனர். ஆனால் அறைக்குள் கவிதாவின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. அவள் பைத்தியம் பிடித்தது போல தன் தலையை பித்து கொண்டிருந்தாள். அவளையே அடித்து கொண்டாள். குழந்தைகள் இதை பார்த்து கதறி அழ ஆரம்பித்தனர். நான் கவிதாவின் தோள்களை உலுக்கி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? குழந்தைகளும் இங்கே இருக்கிறார்கள். உன்னால் அவர்கள் பயந்து விட்டார்கள் என்றேன். ஆனால் அவளது மனநிலை இன்னும் மோசமாகி கொண்டே இருந்தது. நான் குழந்தைகளை அழைத்து கொண்டு அறையிலிருந்து வெளியே சென்றேன். அம்மா அவள் அருகிலேயே இருந்தார்கள். அவர்களாலும் அவளை சமாளிக்க முடியவில்லை. நான் டாக்டருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வரச் சொன்னேன். சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு வந்த டாக்டர் அவளை பார்த்து, அவர்களுக்கு ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை பழைய விஷயம் திடீரென ஞாபகம் வந்திருக்கலாம். அது அவர்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து கொண்டிருந்திருக்கலாம் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். டாக்டர் கவிதாவுக்கு தூக்க ஊசி போட்டுவிட்டு போய்விட்டார். குழந்தைகளும் அழுது தூங்கிவிட்டார்கள். நானும் அம்மா, அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்து அவர்கள் அறையில் தூங்க வைத்தேன். பிறகு நான் ஹாலில் இருந்த சோபாவில் படுத்து கொண்டேன். என்ன நடந்தது, ஏன் திடீரென்று இப்படி ஆனது என்று ஒன்றும் எனக்கும் புரியவில்லை. எனக்கும் சமீராவுக்கும் திருமணமாகி 13-14 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த வருடங்களில் என் மனைவியை இவ்வளவு உடைந்து போன நிலையில் நான் பார்த்ததே இல்லை. அவள் எப்போதுமே சிரிப்பும் கலப்புமாகவே இருப்பாள். எங்கள் திருமணமும் மிக நல்ல சூழ்நிலையில்தான் நடந்தது. ஆனால் திருமணமாகி கொஞ்ச காலத்தில் என் தங்கை வீட்டை விட்டு ஓடிப்போனாள். இந்த சம்பவம் என் திருமணமாகி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு நடந்தது. ஆனால் அதனால் எங்கள் இருவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாகவே இருந்தோம். அது தவிர இப்போது அவளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அளவிற்கு நடந்ததாக எனக்கு எதுவும் நினைவுக்கும் வரவில்லை. கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம். அப்போது அவள் திடுக்கிட்டு எழுந்து என்னை பார்த்து, முத்து இன்னும் உயிரோடு இருக்கிறான். நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அவன் உயிரோடு இருக்கிறான். இதோ என் கைகளால் தான் கொடுத்தேன். ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்றாள். நான் ஆச்சரியமாக அவளை பார்த்தேன். மெதுவாக, கவிதா, நீ என்ன சொல்கிறாய்? இப்போது உன் உடல்நிலை சுத்தமாக சரியில்லை. நீ யோசிப்பதை நிறுத்து என்றேன். இல்லை, முத்து உயிரோடு இருக்கிறான். அவன் என்னை கொன்று விடுவான். என்னை காப்பாற்றுங்கள் என்று பயத்துடன் சொன்னாள். அவள் முழுதும் பயந்து போய் மனநலம் இழந்தவள் போல இருந்தாள். நான் அருகில் இருந்த தூக்க மாத்திரையை தண்ணீருடன் அவளுக்கு கொடுத்தேன். கொஞ்சம் நேரத்தில் அவள் தூங்கியும் விட்டாள். ஆனால் என் தூக்கம்தான் போயிருந்தது. யாரை பற்றி அவள் பேசி கொண்டிருந்தாள் என்று எனக்கு புரியவில்லை. கவிதா யாரையாவது கொலை செய்திருக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக இருக்காது என இந்த எண்ணத்தை நான் மறந்துவிட்டு மொபைலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் மனதுக்கு நிம்மதி இல்லை. நான் அம்மாவிடம் சென்று, நீங்கள் கொஞ்சம் நேரம் கவிதாவின் அறையில் உட்கார்ந்திருங்கள். எனக்கு ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போக வேண்டும். நான் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன். அதுவரைக்கும் முழித்திருங்கள் என்றேன். அவர்கள் என் அறைக்கு வந்ததுமே நான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டேன். என் பயணம் அதே கடையை நோக்கி இருந்தது. எங்கே கவிதாவிற்கு நிலைமை இவ்வளவு மோசமானதோ அங்கு சென்றபோது அந்த கடை இன்னும் திறந்திருந்ததை நான் பார்த்தேன். தீபாவளி காலை வரைக்கும் திறந்திருக்க வாய்ப்பு இருந்தது. என் மொபைலில் கவிதாவின் புகைப்படத்தை எடுத்து கடைக்காரரிடம் காட்டி கேட்டேன், இந்த பெண்ணை தெரியுமா என்று. கவிதாவின் புகைப்படத்தை காட்டி கேட்டபோது அவர் இல்லை என்று தலையசைத்தார். தயவுசெய்து உங்கள் கடை ஊழியரிடம் ஒரு முறை கேட்டு பாருங்கள் என்றேன். அங்கு வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியரிடமும் கவிதாவின் புகைப்படம் காட்டப்பட்டது. ஆனால் யாருக்கும் அவளை தெரியவில்லை. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பெண் இதற்கு முன் எப்போதாவது உங்கள் கடைக்கு வந்திருக்கிறாரா என்று. அதற்கு பதில் இல்லை என்றே வந்தது. எனது கவலை முன்பை விட அதிகரித்தது. ஏனென்றால் நான் முதலில் கவிதாவிற்கு
அந்த கடையில் தெரிந்த யாரையாவது சந்தித்திருந்தால் அவள் பயந்து அங்கிருந்து வந்துவிட்டாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. நான் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினேன். நான் வந்த பிறகு அம்மா தங்கள் அறைக்கு சென்று விட்டார். நான் ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்தேன். அப்போது திடீரென ஒரு யோசனை தோன்றியது. நான் ஸ்டோர் ரூமிற்கு சென்றேன். சமீராவின் பழைய டைரிகள் அங்கிருந்தன. அவளுக்கு டைரி எழுதும் பழக்கம் அதிகம். அவளது வாழ்க்கையின் முக்கியமான எல்லா நிகழ்வுகளையும் தன் டைரியில் பதிவு செய்திருந்தாள். முன்பு தினமும் டைரி எழுதுவாள். ஆனால் வாழ்க்கை பரபரப்பாக மாறியதும் டைரி எழுதுவது முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும் என்று சுருங்கிவிட்டது. அன்று சென்று 5-6 டைரிகளை பார்த்ததும் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் நான் அறைக்கு திரும்பி வந்தேன். அந்த டைரிகளை அலமாரியில் மீண்டும் வைக்கவும் நான் மறந்துவிட்டேன். காலை ஆகிவிட்டது. நான் கவிதாவிடம் இரவு நடந்த சம்பவம் பற்றி எதுவும் கேட்கவில்லை. அவளும் எதுவும் சொல்ல தேவையில்லை என்று நினைத்தாள். மாறாக அவள் மிகவும் நிம்மதியாக குழந்தைகளை தீபாவளிக்கு தயார் செய்ய ஆரம்பித்தாள். எனக்கு உள்ளுக்குள் கவலையாக இருந்தது. அவளிடம் கேட்கவும் விரும்பினேன். ஆனால் தீபாவளி நாளில் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நாள் முழுவதும் விசித்திரமாக கடந்து சென்றது. ஏனென்றால் முந்தைய இரவு நடந்த சம்பவத்தின் தாக்கம் எங்கள் அனைவரின் மனதிலும் இருந்தது. 3 நாட்கள் இப்படியே கடந்தன. யாரும் அந்த சம்பவத்தை பற்றி பேசவில்லை. கவிதா தன் அன்றாட வேலைகளில் பிஸியாக இருந்தாள். ஒரு நாள் நிஷா என்னிடம் வந்தாள். நிஷா என் மூத்த மகள். அவள் கையில் ஒரு பழைய டைரி வைத்து கொண்டிருந்தாள். அப்பா, நான் உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது சொல்லுங்கள் என்றாள். நான் அறையில் அமர்ந்து செய்தித்தாள்களை பார்த்து கொண்டிருந்தேன். நிஷாவுக்கு 11 வயது இருக்கும். அவள் அதிகம் பேச மாட்டாள். கேட்டால் மட்டுமே பதில் சொல்வாள். நிஷா தானாக வந்து என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக எனக்கு இன்று வரை ஞாபகமில்லை. அவள் தன் அம்மாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். நான் மென்மையான தோணியில், என்ன விஷயம் மகளே, இங்கே வா, நான் ஓய்வாக இருக்கின்றேன், என்ன பேச வேண்டும் என்று சொல் என்றேன். இல்லை அப்பா, நான் இந்த விஷயத்தை வீட்டில் பேச முடியாது. நீங்கள் என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் அம்மாவிடம் தயவுசெய்து சொல்ல வேண்டாம் என்றாள். அவள் என்னிடம் என்ன பேச விரும்புகிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் உடனடியாக, நான் ஓய்வாக இருக்கிறேன், வெளியே போகலாம் என்றேன். அவள், நான் காலணிகளை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்றாள். கவிதா என்னிடம் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது நான் பேச்சை மழுப்பி, நிஷாவுக்கு ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டும், அதற்காக தான் போகிறோம் என்றேன். நாங்கள் இருவருமே முக்கிய சாலைக்கு வந்ததும் நிஷா யோசனையுடன், அப்பா, அம்மா எப்போதாவது தவறு செய்திருப்பாரா என்று கேட்டாள். நான் ஆச்சரியமாக, என் மகளே, என்ன விஷயம் என்று வெளிப்படையாக சொல் என்றேன். அவள் மீண்டும், இல்லை அப்பா, நீங்கள் சொல்லுங்கள், அம்மா எப்போதாவது தவறு செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். நான் தோள்களை குலுக்கி, தவறுகள் எல்லோருக்கும் நடக்கும், உனக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடக்கும், இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது என்றேன். நிஷா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக, அப்பா, அம்மா யாரையாவது கொல்ல முடியுமா என்று கேட்டாள். நான் புன்னகைத்து, கடந்த தீபாவளி அன்று பார்த்ததில்லையா, நம் வீட்டிற்கு ஒரு எலி வந்தது. அப்போது உன் அம்மா அதை அடிப்பதற்கு பதிலாக அவளே அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள். அப்படிப்பட்டவள் எப்படி அடுத்தவரை கொல்ல முடியும் என்றேன். நான் சூழ்நிலையை லேசாக மாற்ற முயன்றேன். ஆனால் என் மகளோ மிகவும் தீவிரமாக இருந்தாள். அவள் என் எந்த பேச்சிற்குமே பதில் சொல்லவில்லை, சிரிக்கவும் இல்லை. இந்த முறை நானும் தீவிரமாக இருக்க வேண்டியிருந்தது. நான் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு பொறுமையுடன் கேட்டேன், நிஷா, என்ன விஷயம் என்று வெளிப்படையாக சொல்லு, ஏனென்றால் நான் உண்மையிலேயே எனக்கு கவலையாக உள்ளது என்றேன். அப்பா, இதோ பாருங்கள் என்று அவள் ஒரு டைரியை என் முன் வைத்தாள். அந்த டைரியை எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அது என் மனைவி கவிதாவின் டைரி தான். ஆனால் மிகவும் பழையது. இதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக கேட்டேன். இதில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது, படித்து கொள்ளுங்கள் என்றாள். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும் என்றாள். நான் டைரியை படிக்க ஆரம்பித்த போது அவள் என் கையில் இருந்து அதை எடுத்து காரின் டேஷ்போர்டில் வைத்துவிட்டு, இப்போ படிக்காதீங்க, தனியாக இருக்கும்போது படியுங்க என்றாள். எனக்கு எப்படியாவது அந்த டைரியை படிக்க வேண்டும் என்ற அவசரம் ஏற்பட்டது. நான் வேகமாக காரை ஓட்டி வீட்டுக்கு சென்றபோது கவிதா அமைதியாக தன் அறையில் அமர்ந்திருந்தாள். நான் டைரியை காரிலேயே விட்டுவிட்டு கவிதாவிடம் சென்று அவளது நலனை விசாரித்தேன். அவள் நன்றாக தான் இருந்தாள், ஆனால் கவலையாக இருந்தாள். நீ நேற்றிலிருந்து என்னை ரொம்பவே கவலைப்பட வைத்து விட்டாய் என்று நான் லேசான தோணியில் சொன்னபோது அவள் புன்னகைத்தாள். அவள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றாள். நான் புருவம் உயர்த்தி தலையசைத்து கேட்கச் சொன்னேன். அவள் மென்மையாக,
உன் கடந்த கால தவறு ஏதேனும் உனக்கு நினைவில் உள்ளதா என்று கேட்டாள். நான் யோசித்து, இல்லை, அப்படி நடந்தது இல்லை. ஏன், உன் ஏதாவது தவறு நினைவுக்கு வந்துவிட்டதா என்று நான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என கூறியபடியே அறைக்கு வெளியே சென்றாள். நானும் அவளை பின்தொடர்ந்து வெளியே வந்து, எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கிறது, நான் கொஞ்சம் நேரத்தில் வருகிறேன் என்றேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. நானும் வீட்டை விட்டே வெளியேறினேன். நான் அருகில் இருந்த ஒரு பூங்காவை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அங்கு அமைதியாக அமர்ந்து அந்த டைரியை படிக்க முடியும். நான் காரை ஒரு நிழலான இடத்தில் நிறுத்தி காருக்குள்ளேயே அமர்ந்து டைரியை படிக்க ஆரம்பித்தேன். டைரியிலிருந்து சில பகுதிகள். முத்துவை எனக்கு பிடிக்கவில்லை. அவன் என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து அவன் என்னை பார்க்கும் விதம், என்னிடம் பேசும் விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அவன் என் மீது தண்ணீர் ஊற்றினான். நான் முழுதும் நனைந்து விட்டேன். அவன் சிரித்து கொண்டிருந்தான். நான் அவனை நன்றாக அடித்தேன். ஆனால் அம்மா அதற்கு பதிலாக என்னையே அடிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்போது டைரி எழுதுவதற்கு முன் என் காயங்களுக்கு மருந்து போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். சபதம் செய்கின்றேன், முத்து, எனக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் நான் உன் உயிரை எடுப்பேன். டைரியின் இந்த பக்கத்தை படித்து நான் அதிர்ந்து போனேன். முத்து யார்? கவிதா ஏன் இதை என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை? இது உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் விஷயமாக இருந்தது. நான் அடுத்த பக்கத்தை திருப்பினேன். இன்று என் மாமாவின் மகள் திருமணம். எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, தூக்கமும் இல்லை. ஏனென்றால் அவள் முத்துவை விரும்பினாள். இது எனக்கு நன்றாகவே தெரியும். திருமணத்திற்கு முன்பு அவள் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தாள், முத்துவிற்கு கொடுக்கச் சொல்லி. ஆனால் நான் அந்த கடிதத்தை மறைத்து நானே படித்து கொண்டேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, முத்து, நீ இங்கு வந்ததிலிருந்து எனக்கு உன்னை பிடித்து விட்டது என்று. நான் அந்த கடிதத்தை முத்துவிடம் கொடுக்கவில்லை. மாமன் மகள் என்னிடம் அதன் பதிலை பற்றி கேட்டபோது, நான் முத்து அந்த கடிதத்தை படித்து விட்டான், உன்னை பற்றி மிகவும் கேலி செய்தான் என்று சொன்னேன். ஆனால் முத்து அந்த கடிதத்தை பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு மாமன் மகள் முத்துவுடன் பேசவும் இல்லை. இன்று அவளுக்கு திருமணமாகிறது. நான் நினைத்து கொண்டேன், அவள் முத்துவுக்காக எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பாள், இப்போது அவனை எவ்வளவு சபித்து கொண்டிருப்பாள் என்று. என்னை மன்னித்துவிடு. அந்த முத்துவுடன் என் உறவினர் யாரும் திருமணம் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என் மகிழ்ச்சியை பறித்து கொண்டான். எனக்கு முத்துவை பிடிக்காது. நீ அவனை மணந்திருந்தால் ஒருவேளை உன்னையும் வெறுக்க ஆரம்பித்திருப்பேன். டைரியின் 2ஆம் பக்கமும் இங்கே முடிந்தது. நான் டைரியை படிக்க படிக்க கவிதாவின் அறியப்படாத பக்கம் எனக்கு முன்னால் கேள்விகளாக நின்றது. அதிலும் ஒரு கேள்வி மட்டும் மிகவும் ஆழமாக இருந்தது. இந்த முத்து யார்? கவிதா ஏன் அவனை இவ்வளவு வெறுக்கிறாள்? நான் அடுத்த பக்கத்தை திருப்பினேன். அதில் எனக்கு அந்த நாள் நன்றாக நினைவிருக்கிறது. என் அம்மா அப்பா கால்களை பிடித்து கொண்டு, என்னை இந்த வீட்டிலேயே இருக்க விடுங்கள், எனக்கு வேறு எந்த இடமும் இல்லை என்று நான் கெஞ்சினாள். ஆனால் அப்பா என் அம்மாவை சிறிதும் மதிக்கவில்லை. அதே நாளில் விவாகரத்து பத்திரங்களை கொடுத்தார். நான் என் அம்மாவின் அழுகையை சத்தமாக கேட்டேன். என் பார்வை முத்து மேல்தான் விழுந்தது. அவன் என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். அவன் ஏன் இப்படி செய்கிறான்? அவனுடன் எனக்கு என்ன பகை இருந்தது? ஒன்றுமில்லை. ஏன் இப்படி செய்தான் என்று எனக்கு தெரியவும் இல்லை. அந்த பக்கம் முடிந்தது. இப்போது முத்துவே யார்? கவிதா ஏன் இதை பற்றி சொல்லவில்லை என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் எனக்குள் அதிகரித்தது. நான் அடுத்த பக்கத்தை திருப்பினேன். ஆனால் அது கிழிந்திருந்தது. மீதி டைரியும் காலியாக இருந்தது. கடைசி பக்கத்தில் மட்டும் எழுதப்பட்டிருந்தது, அந்த தேதியில் நான் பைத்தியம் பிடித்து போனேன். முத்து மறுத்து விட்டான். எனக்கு எதுவும் புரியவில்லை. அந்த பந்தம் வந்ததிலிருந்து எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பித்திருந்தது. ஒரு புகைப்படத்தை பார்த்தவுடனேயே நான் அவனை காதலிக்க ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் முத்து ஏன் திருமணம் நடக்காது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டான்? அம்மாவும் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டாள். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் அவன் என்னையும் அந்த வீட்டில் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தான். நான் முத்துவுடன் எந்த விவாதமும் செய்யவில்லை. ஏனென்றால் நான் ஏதுவாக சொன்னால் மிக கடுமையாக பேசிவிடுவான் என்று எனக்கு தெரியும். நான் அம்மாவிடம் வெளிப்படையாக சொன்னேன். அவர் யார் நம் வீட்டு விஷயங்களில் பேச? அவர் என் சகோதரனும் இல்லை, உறவினரும் இல்லை. அதனால் அவரை நாம் குடும்ப விவகாரங்களில் இழுக்க வேண்டாம் என்று. ஆனால் அம்மாவோ என்னை கடுமையாக பார்த்து கூறினாள், உன் அப்பா இல்லை, அதனால் இந்த விஷயங்களில் ஒரு ஆண் பேசுவதை தவிர்க்க முடியாது. உன் அப்பா செய்ததை நான் மறந்துவிட்டேன். ஆனால் நான் இந்த விஷயத்தை முத்து முன் வைத்தபோது அவன் மறுத்துவிட்டான்.
அவன் மறுத்த பிறகு எப்படி நான் உன் திருமணத்தை அங்கே நடத்த முடியும் என்றார் அம்மா. உங்கள் விவாகரத்தின் போது அவன் சிரித்து கொண்டிருந்தான் என்று நான் இயலாமையுடன் சொன்னேன். அம்மா மென்மையாக பதிலளித்தாள். அப்போது அவன் குழந்தை, இப்போது அவன் வாலிபனும் புத்திசாலியும் கூட. தேவையில்லாத பகையை நீதான் வளர்த்து கொண்டிருக்கிறாய். இந்த சண்டைகள் குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே விட்டுவிடு. பார், நம்முடன் எந்த ஆணும் இல்லை. இறைவன் அவனை நமக்காக அனுப்பியிருக்கின்றான். ஆனால் நீ அவனுக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறாய் என்றார். 2 நாட்கள் நான் அம்மாவுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் எந்த பலனும் இல்லை. முத்துவின் மீதான பாசம் அவர்களின் கண்களை கட்டிவிட்டது போல் இருந்தது. நான் எவ்வளவோ விளக்கினேன். அவ்வளவும் அவர்கள் எனக்கு எதிராக போய்க் கொண்டிருந்தார்கள். அவன் என் சொந்த சகோதரனாக இருந்திருந்தால் கூட நான் அவன் பேச்சை கேட்டிருப்பேன். ஆனால் அவன் ஒரு அந்நியன். பிறகு நான் சரி, இப்போது அவனுடன் கல்யாணம் வேண்டாம் என்றால் வேண்டாம். நீங்கள் எங்கு செல்வீர்களோ அங்கு திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் அந்த முத்து இந்த வீட்டில் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றேன். அதற்கு அம்மா எரிச்சலுடன், நீ என்ன வேண்டுமானாலும் செய். அவன் குழந்தை பருவத்திலிருந்தே இங்கு வசித்து வருகிறான். இன்னும் நீ அவனுடன் பகை கொண்டிருக்கிறாய். உனக்கு புரிய வைத்து நான் சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அப்போது நான் சமையலறையிலிருந்து எலி விஷ மாத்திரைகளை எடுத்து என் அறைக்கு கொண்டு வந்தேன். இப்போது என்னை யாரும் தடுக்க முடியாது. இந்த நடவடிக்கைக்கு பிறகு அந்த முத்து என்ற தொல்லையிலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் முழுமையாக முடிவு செய்திருந்தேன். நள்ளிரவு வரை யோசித்து கொண்டிருந்தேன். நான் செய்யப்போவது சரியா அல்லது இது என் உணர்வுகளின் பலவீனமா? இப்போது நான் அவனையே திருமணம் செய்து கொள்வேன் அல்லது இந்த முத்துவை என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவேன் என்று நான் உறுதியாக இருந்தேன். இந்த 2 வேலைகளையும் செய்ய முடியாவிட்டால் என் உயிரை விட்டுவிடுவேன். எலி விஷ மாத்திரைகளை என் படுக்கைக்கு கீழே வைத்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு இன்னும் சிறிது நேரம் தேவைப்பட்டது. இப்போது திருமண ஆசை முத்துவின் மறுப்பால் உருவான அளவுக்கு வலிமையாக இல்லை. அடுத்த நாள் நான் அவன் அருகில் சென்று வெளிப்படையாக கேட்டேன், உன் பிரச்சனை என்ன? உனக்கு உன் சொந்த வாழ்க்கை இல்லையா? ஏன் என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாய் என்று. அவன் கடுமையான குரலில் என்னை பார்த்து, இப்போதே என் அறையிலிருந்து வெளியே போ. நான் உன்னிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. குழந்தை பருவத்திலிருந்தே நான் உன்னை சகித்து கொண்டிருந்தேன். இப்போது என் சகிப்புத்தன்மையின் எல்லை முடிந்துவிட்டது. உனக்கு புரிந்ததா என்று கேட்டான். நான் கடுமையாக, நீயும் என் விஷயங்களிலிருந்து விலகியிரு. நான் தினேஷை திருமணம் செய்து கொள்வேன். புரிந்ததா உனக்கு என்றேன். அவன் எரிச்சலுடன், ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாய் கவிதா? நான் உன்னை அங்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று மறுத்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றான். நான் இந்த காரணங்களில் சோர்வடைந்து விட்டேன். என் அம்மாவுக்கு விவாகரத்தான போது நீ சிரித்து கொண்டிருந்தாயே, அப்போது என்ன காரணம் இருந்தது என்று எனக்கு சொல். நான் உன்னை ஒருபோது மன்னிக்க முடியாது என்றேன். முத்து அமைதியாக இருந்தான். என் பேச்சுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன், எப்போது அவன் ஏதாவது பேசுவான் என்று. ஆனால் அவன் அமைதியாக நின்றிருந்தான். கடைசியில் நான் விரலை உயர்த்தி எச்சரித்தேன். நான் தினேஷை திருமணம் செய்து கொள்வேன். என்ன வேண்டுமானாலும் செய் என்று சொல்லி வெளியே வந்தேன். என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது. என்ன செய்வதென்று புரியவும் இல்லை. ஆனால் பிறகு நடக்கக்கூடாது நடந்துவிட்டது. அம்மா தினேஷின் குடும்பத்தினரை மறுத்துவிட்டார். எனக்கு அதை பற்றி எந்த தகவலும் கொடுக்கவும் இல்லை. நான் அம்மாவிடம் சென்று கேட்டேன். அம்மா என்னிடம், முத்து அவர்கள் சரியாக இல்லை என்று சொன்னான், அதனால் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் என்றார். இந்த முத்து என் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து. நான் என் அறைக்குள் சென்றேன். அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் எலி விஷ மாத்திரைகளை கையில் எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றேன். அப்போது அங்கு வந்தாள். நான் காரணம் கேட்டேன். அம்மா, முத்துவுக்கு பால் எடுக்க வந்தேன். உனக்கு தெரியாதா? அவன் இரவில் பால் குடித்துவிட்டு தூங்குவான் என்று சொன்னார். அதற்கு நான், அம்மா நீங்கள் செல்லுங்கள், நான் கொடுக்கின்றேன் என்றேன். அவருக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இன்று வரை நான் முத்துவுக்காக எந்த வேலையும் செய்ததும் இல்லை. திடீரென நான் இப்படி சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டது இயல்பானது. உங்கள் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஓய்விடுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். அவரும் மகிழ்ச்சியாக தன் அறைக்கும் சென்றார். ஆனால் என் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்த மனசை அமைதிப்படுத்த நான் முத்துவின் பாலில் விஷத்தை கலந்து அவன் அறைக்கு கொடுக்கச் சென்றேன். அவன் பாத்ரூமில் இருந்தான். அதை பார்த்ததும் நான் பாலை வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன். இரவு முழுவதும் நான் பதட்டத்துடனே கழித்தேன். காலையான போது நான் நினைத்தபடி முத்துவுக்கு அதே முடிவு ஏற்பட்டது. அதாவது அவன் இறந்து விட்டான். அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான நாள்.
டைரியின் கடைசி பக்கமும் இத்துடன் முடிந்தது. நான் இதை எல்லாம் படித்து அதிர்ந்து போனேன். கவிதா எப்படி செய்ய முடியும் என்று சிந்தனையில் ஆழ்ந்தேன். அவள் யாருடனும் கடுமையாக பேசியது கூட கிடையாது. ஒரு உயிரை பறிக்கும் அளவுக்கு அவளுக்கு அவ்வளவு தைரியம் இருந்ததா? நான் டைரியை மூடினேன். ஆனால் என் சிந்தனை வெகு தூரம் சென்றது. இந்த முத்து யார்? எனக்கு ஏன் இவனை தெரியவில்லை? முத்துவின் பெயர் வரும்போதெல்லாம் என் மனதில் இந்த கேள்விகள் எழுந்தன. நான் காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றேன். ஆனால் என் கைகள் கடுமையாக நடுங்கின. நான் படித்ததை நிஷாவும் படித்திருப்பாளே என்று கவலையும் என்னை வாட்டியது. அப்போது அவள் தன் அம்மாவை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பாள்? அவள் ஏற்கனவே அமைதியானவள். ஆனால் இப்போது கவிதாவிற்கு என்ன நடக்கிறது என்று நினைத்து மனம் மிகவும் வருந்தியது. நான் வீட்டிற்கு திரும்பினேன். முற்றிலும் அமைதியாக இருந்தேன். நிஷாவும் ஒரு முறை என்னை கூர்ந்து பார்த்தாள். அவளது அதுவும் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவள் பார்த்த விதத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் 2-3 முறை கவிதாவுடன் பேச முயற்சி செய்தேன். ஆனால் நான் பேச ஆரம்பித்ததுமே வார்த்தைகள் என் வாயில் ஒட்டவில்லை. அவள் ஆச்சரியமாக என்னை பார்த்து, தினேஷ், உங்கள் உடல்நிலை சரியாக இல்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்ல நான் தலையசைத்து மறுத்துவிட்டேன். நான் எனக்கு எதிராகவே போராடி காலத்தை கழித்தேன். நான் சிந்தித்தேன், இந்த விஷயங்களை பற்றி என் மனைவிடம் கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா என்று. ஏனென்றால் இந்த விஷயங்கள் அனைத்துமே என் திருமணத்திற்கு முந்தையவை. இப்போது கேட்டாலும் எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? மேலும் கவிதா எனக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்றால் திருமணத்தின் இத்தனை வருடங்கள் எப்போது வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். இப்போது ஏன் என் கேள்விகளுக்கு அவள் பதிலளிப்பாள்? இதே எண்ணங்கள் என் மனதில் சுழண்டு கொண்டிருந்தன. நான் சூழ்நிலையை பார்த்து எதுவும் பேசுவது சரியாக இருக்காது என்று நினைத்தேன். நான் நிஷாவுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவளோ மென்மையாக, அப்பா, என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. தயவுசெய்து என்னை ஒரு ஹாஸ்டலில் சேர்க்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். நான் இதற்காக காரணத்தை கேட்கவில்லை. ஏனென்றால் அவள் தன் தாயின் காரணமாகத்தான் இங்கிருந்து செல்ல விரும்புகிறாள் என்று எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட நேரம் இது என்று தெரியவில்லை. என் மனைவி, மகள் இருவர் மீதும் நான் மிகவும் கவலைப்பட்டேன். கடைசியில் என் சகிப்புத்தன்மையின் எல்லை கடந்தபோது ஒரு இரவு நான் கவிதாவுடன் பேச முடிவும் செய்தேன். உங்களிடம் நான் ஒன்று கேட்பேன். ஆனால் நீ உண்மையை மட்டும் சொல்ல வேண்டும். இந்த முத்து யார் என்று நான் கேட்டேன். கவிதாவின் முகம் ஒரு நொடியில் மாறியதை நான் தெளிவாக பார்த்தேன். அவள், நீ ஏன் கேட்கிறாய்? ஏதாவது நடந்ததா என்றாள். என்னிடம் வீணான விஷயங்களை பேசாதே. நான் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த முத்து யார் என்றேன். அவள் சாமர்த்தியமாக மறுத்தாள். நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். நான் அதே முத்து யாரை கொல்ல எலி விஷயம் கொடுத்தாயோ என்றேன். இந்த முறை கவிதாவின் கைகளும் நடுங்க ஆரம்பித்ததை நான் தெளிவாக பார்த்தேன். தினேஷ், இந்த விஷயங்கள் உனக்கு எப்படி தெரிந்தன? என் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அவள் அந்த தகவலின் மூலத்தை தெரிந்து கொள்ள விரும்பினாள். கவிதா, நான் கடைசியாக கேட்கிறேன். இல்லையென்றால் நம் உறவும் பாதிக்கப்படலாம். இந்த முத்து யார்? நீ ஏன் அவனை கொன்றாய் என்றேன். கவிதாவும் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, தினேஷ், அவன் என் சகோதரன். அவன் எங்களுக்கு எவ்வளவு வேதனை கொடுத்தானோ அதைத்தான் நான் அவனுக்கு திருப்பி கொடுத்தேன் என்றாள். அதாவது அவன் உன் சகோதரன், நீ இதுவரை அவனை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே என்றேன். கவிதாவும், எப்படி சொல்வது? அவன் இறந்து விட்டான். நான் அவனை கொன்றுவிட்டேன். பிறகு சொல்ல என்ன இருக்கிறது என்றாள். கவிதா, எனக்கு முழு விஷயத்தையும் சொல்லு. என் உள்ளுக்குள் எவ்வளவு குமுறல்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. நான் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறேன். யோசித்து பார். என் மனைவி ஒரு கொலையாளி என்றால் என் மனதில் எப்படி இருக்கும்? தயவுசெய்து முழு விவரத்தையும் சொல் என்றேன். பிறகு கவிதாவும், என் அப்பா எனது அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். முதல் தாரத்து பையன்தான் முத்து. நான் பிறந்த சில மாதங்களிலேயே என் அப்பா எனது அம்மாவிற்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். விவாகரத்து தந்த துக்கத்தை விட முத்து மற்றும் அவனது தாயின் முகத்தில் விவாகரத்தின் போது தெரிந்த அந்த புன்னகைதான் எனக்கு அதிக வேதனையை தந்தது. அவர்கள் வெற்றி பெற்றது போல எங்களை வீடில்லாமல் அங்கும் அவர்களின் எண்ணம் நிறைவேறியது போல் இருந்தது. விவாகரத்துக்கு பிறகு நாங்கள் பாட்டியின் வீட்டிற்கு சென்றோம். சில வருடங்களுக்கு பிறகு பாட்டியும் இறந்து போனாள். நாங்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்தோம். 2-3 வருடங்களுக்கு பிறகு அப்பாவும் அவரது மூத்த மனைவியும் சாலை விபத்தில் இருந்தனர்.
அதில் இருவருமே இறந்துவிட்டனர். முத்து எங்களுடன் வசிக்க வந்து விட்டான். அம்மா அவனை கட்டாயத்தின் பேரில் வைத்தும் கொண்டாள். ஆனால் நான் தயாராக இல்லை. ஆனால் என் வார்த்தைக்கு அந்த வீட்டில் எந்த மதிப்பும் இருக்கவும் இல்லை. பிறகு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு விஷயத்திலும் முத்துவிற்கு முன்னுரிமை கிடைக்க ஆரம்பித்தது. அம்மா எந்த வேலை செய்தாலும் என் கருத்தை பிறகுதான் கேட்பாள். ஆனால் முத்துவை வீட்டின் ஆண் பிள்ளை என்று கருதி எல்லா ஆலோசனைகளையும் அவனிடமே முதலில் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவனும் என்னை தாழ்த்தி பேச ஒரு வாய்ப்பும் விடமாட்டான். அது என் உள்ளத்தில் கோபத்தையை மூட்டும். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, உன்னுடன் திருமணம் பற்றி பேசி வந்தபோது கூட முத்து இந்த திருமணத்தை நடக்க விடவில்லை. நான் திரும்ப திரும்ப காரணம் கேட்டு கொண்டிருந்தேன். ஆனால் என் சகோதரனோ ஒரு முறை கூட எனக்கு காரணம் சொல்லவில்லை. அவன் அப்போதே சொல்லியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த நாட்களில் நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால்தான் நான் முத்துவிற்கு எலி விஷத்தை கொடுத்தேன். அடுத்த நாள் காலை அவன் இறந்து விட்டான் என்று நான் நினைத்தேன். அம்மா அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தாள். ஆனால் திரும்பும்போது அவன் அவர்களுடன் இல்லை. நான் கூட மகிழ்ச்சி அடைந்தேன். ஒருவேளை அம்மா அவனுக்கு அங்கேயே இறுதி சடங்கு செய்துவிட்டார் என்று நான் நினைத்தேன். உன்னை திருமணம் செய்த பிறகு நான் உன் தங்கையான சத்யா முத்துவை விரும்பினாள் என்று எனக்கு தெரிந்தது. முத்து இறந்துவிட்டான் என்பது அவன் என் சகோதரன் என்பதும் அவளுக்கு தெரியாது. அவள் எனக்கு முத்துவின் புகைப்படத்தை காட்டிய போது நான் அதிர்ந்து போனேன். ஆனாலும் அவன் என் சகோதரன் என்று நான் சொல்லவில்லை. அவள் தன் அண்ணன், அதாவது நீ ஒருபோதும் அவள் விரும்பியபடி திருமணம் செய்ய விடமாட்டான் என்று சொல்வாள். அதனால்தான் அவள் ஓடிவிட விரும்பினாள். நான் அவளுக்கு நிறைய புரிய வைத்தேன். ஏனென்றால் முத்து இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். பிறகு ஒரு நாள் அவள் உண்மையிலேயே ஓடியும் விட்டாள். உள்ளுக்குள் நான் மிகவும் வருந்தியிருந்தேன். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, முத்து இந்த திருமணத்தை வேண்டாமென்று சொன்னது அவன் உன் தங்கையை விரும்பியதால்தான். உன் தங்கைக்கும் முத்துவிற்கும் இடையில் ஏதாவது நடக்கிறது என்று உனக்கு தெரிந்தால் நீ அதற்காக என்னிடம் பழிவாங்குவாய் என்று நினைத்தான். முத்து மாற்றான் சகோதரனாக இருந்தபோதிலும் எப்போதும் என்னை பார்த்தும் கொண்டான். ஆனால் நான் அவனை கொல்ல முயன்றேன். அந்த நாள் நாம் வளையல் கடைக்கு சென்றோம். நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? முத்து மற்றும் சத்யாவை பார்த்தேன். அவர்கள் இருவருமே அங்கு வளையல்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, முத்து பிழைத்து கொண்டான் என்று. உண்மையிலேயே நான் அவனுக்கு எலி விஷயத்தை கொடுத்தேன். ஆனால் அவன் பால் குடிக்கவில்லை. ஒருவேளை அவன் குளியலறையிலிருந்து வெளியே வரும்போது என்னை பார்த்திருக்கலாம். அதனால்தான் அவன் அந்த பாலை குடிக்கவில்லை, தப்பிவிட்டான். பிறகு அமைதியாக என் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்றான். இன்று நான் ஏன் இதையெல்லாம் செய்தேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசியாக ஏன் இதை செய்தேன் என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். தன்னையே அடித்தும் கொண்டாள். எனக்கும் அவள் கூறிய விஷயங்கள் ஆச்சரியமாக தான் இருந்தது. நானும் கவிதாவிற்கு புரிய வைத்து சகஜ நிலைக்கு திரும்பி வைத்தேன். சில நாட்கள் சத்யாவை தேடி பிடித்து அவளுக்கு ஃபோன் செய்து என் வீட்டிற்கு வரவும் சொன்னேன். கூடவே முத்துவையும் அழைத்து வரச் சொன்னேன். ஆச்சரியமாக சத்யாவிற்கு இது எதுவும் தெரியாது. அவர்கள் இருவருமே வந்தபோது என் வீட்டின் வரவேற்பை ஒரு தனித்துவமான காட்சியை கொண்டிருந்தது. கவிதா முத்துவை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள். அவனும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே மென்மையான குரலில் தன் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான். நானும் எனது தங்கையான சத்யாவை மன்னித்து அவர்களை மனதார ஏற்றும் கொண்டேன். ஆக நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அரைவேக்காட்டு தகவலும் தவறான புரிதல்களும் உறவுகளை முறிக்கலாம். பழிவாங்கும் உணர்வு பெரும்பாலும் வருத்தமாகவே முடிகிறது. சில நேரங்களில் நமக்கு எதிரி என்று தோன்றுபவர் உண்மையிலேயே நம்முடையவராகவே இருப்பார். சூழ்நிலைகளும் உணர்வுகளும் மட்டுமே திரையிட்டு மறைந்திருக்கும்.